அமமுக பலமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை அதிமுகவும் குறிவைக்கிறதாகவும் பாமகவும் குறிவைக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. என்ன உங்களை நம்பி வந்திருந்த அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு உண்டான அந்த இடங்கள் கேட்டு பெற இருப்பதாகவும் நீங்க தீவிரமா இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. எப்படி சார்? அதாவது ஊடகங்களில் வர்ற யூகங்கள் வதந்திகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். கூட்டணி சுமூகமாக என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதி என்பது சுமூகமாக நடைபெற்று முடிவுக்கு வரும். வந்த பின்பு உங்களுக்கே தெரியும். இனிமே என்டிஏ வீட்டு ஏன்னா பிரைம் மினிஸ்டர்லாம் வர்றதுனால எலெக்ஷன் நேரத்துக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் இங்கே வருவாங்க, வேற எந்த சமயத்துக்கு வரதில்லைன்னு சொல்லி திமுக மற்றும் அவங்களோட இதர கூட்டணி கட்சிகள் வந்து சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்டிஏ கூட்டணி வலுவடைந்து அமைந்திருக்கிறது என்பது தெரிந்தவுடனே திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு அச்சப்படுகிறார் என்பது தெரியும். அதனால போற வரவங்கெல்லாம் பிடிச்சி கூட்டணியில் சேர்க்கிறாரு. முடிந்தவரை அம்மாவின் தொண்டர்கள் ஒருவராக இருந்தாலும் இருவராக இருந்தாலும் சேர்க்கிறார். அதிலே உங்களுக்கு தெரியும். அவங்க ஏற்கனவே நாங்கள் வலுவான கூட்டணி சொல்லிட்டு இன்றைக்கு அவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்தும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தும் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். உறுதியாக இந்த தேர்தலில் அவர்கள் என்னதான் திட்டங்களை அறிவித்தாலும் இலவசங்களை கொடுத்தாலும் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அதனால தான் அவர்கள் கூட்டணியை பலப்படுத்தி வருகிறார்கள். எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்தும். கடந்த தேர்தலின் பொழுது பாஜக இருந்ததுனால தான் தோல்வியை தழுவி இருக்கிறோம் அப்படின்னு பல அதிமுக தலைவர்களா சொன்னாங்க. ஆனா இந்த முறையும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம், சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அலையன்ஸ் அப்படின்றத டிஎம்கே சொல்லிட்டே இருக்காங்க. இந்த சினாரியோ மாறி டிஎம்கே வந்து சிறுபான்மை மக்களை பயமுறுத்தி பாஜகவை காட்டி பயமுறுத்தி வருகிறார்கள். இந்தியா முழுவதும் 3வது முறையாக அவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த பீகார் தேர்தல் வரை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதால் தான் திமுக இப்பொழுது அச்சத்தில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னும் புதிய கட்சியின் வரவுகளும் அவர்கள் வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பதால் தான் போறவங்க வரவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. அதே நேரத்தில் துணை முதல்வர் சொல்றாரு என்டிஏ கூட்டணி என்பது மிரட்டி சேர்க்கப்பட்ட கூட்டணி இல்லை. இந்த கூட்டணி ஏற்கனவே நாங்கள் பாராளுமன்றத்தில் தேர்தலில் இருந்த கட்சிகள் மீண்டும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அதிமுக அதற்கு முன்பு 19-21 இருந்த கூட்டணி மீண்டும் வந்திருக்கிறது. அவர்கள் விரட்டி ஆள் பிடிக்கிற கூட்டணியாகத்தான் திமுக கூட்டணி இருக்கிறது. இந்த தேர்தலில் உறுதியாக எத்தனை கோடி பணம் செலவு செய்தாலும் அந்த ஆட்சி எப்படி 2011 வீழ்த்தப்பட்டதோ 2001 வீழ்த்தப்பட்டதோ அதுபோல் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஆட்சியாக 2 வயது பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி கொடுமைகளுக்கு ஆளாகி உயிர் விடுகின்ற அளவிற்கு அதுவும் திமுகவை சேர்ந்தவர்களே அதில் பின்னணியில் இருப்பது கொடுமையிலும் கொடுமை. இந்த ஆட்சி உறுதியாக வீழ்த்தப்படும். இளைஞர்களும் மாணவர்களும் போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகி வருகிறார்கள். அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுகவின் பணபலத்தை தாண்டி உறுதியாக இந்த முறை ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.